நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது நாட்டுக்கோட்டை நகரத்தார் டிவி. நாம் ஆவலுடன் எதிர்பார்த்து கொண்டிருக்கும் தலைவர் அறிவிப்பு. மொத்த வாக்குகள் 479, பதிவான வாக்குகள் 479. அதில் தேவகோட்டையை சார்ந்த ஏஎன் சொக்கலிங்கம் செட்டியார் அவர்கள் 261 வாக்குகள் பெற்று வெற்றி பெற்றுள்ளார்கள். அவர்களுக்கு தற்போதைய தலைவர் திரு உலகம்பட்டி நாராயணன் அவர்கள் மரியாதை செய்து சான்றிதழை வழங்குவார்கள். கிட்டத்தட்ட 40 வருடம் கழித்து தேவகோட்டையை சேர்ந்த ஒருவர் தலைவராக நமது காட்சியத்திற்கு வருகிறார்கள். அனைவரும் மிகப்பெரிய கரவொலி செய்து இனி வரும் நமது சொத்துக்கள் அனைத்தையும் பாதுகாப்பதற்காக காசி விஸ்வநாதரால் நியமிக்கப்பட்ட ஏஎன் சொக்கலிங்கம் செட்டியார் அவர்களை வாழ்த்துமாறு கேட்டுக்கொள்கிறோம். வைர நகைகளின் வியாபார சாம்ராஜ்யம் கேஎன்சி டைமண்ட்ஸ். கேரட் அண்ட் கேரட். அரிமளம் முத்து கண்ணன், ரங்கநாயகி கண்ணன். ஆன்மீக ஆனந்தம் தரும் சிவம் திருநீர் அணிந்து சிந்தை குளிர்வீர். உங்கள் வாழ்வு சிறக்க சிவம் திருநீர் அணிவீர். ஸ்ரீ காசி நாட்டுக்கோட்டை நகர சத்திரத்தின் 2026-29 தேர்தல் கடந்த 16/5/2026 சனிக்கிழமை அன்று காரைக்குடியில் PLP மண்டபத்தில் நிகழ்ந்தது. நமது நகரத்தாரின் பிரபல செய்தி ஊடகமான நாட்டுக்கோட்டை நகரத்தார் டிவியில் நேரலையாக அந்த நிகழ்வை வழங்குகிற வாய்ப்பை ஸ்ரீ காசி நாட்டுக்கோட்டை நகர சத்திரம் நமக்காக வழங்கியிருந்தது. அதற்காக அவர்களுக்கு எங்களின் மேலான நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். நமது நாட்டுக்கோட்டை நகரத்தார் டிவியின் சந்தாதாரர்களின் இப்போதைய எண்ணிக்கை 2,03,000 பேர். பார்வையாளர்கள் 10 கோடிக்கும் மேல். காசி தேர்தல் நேரலையை யூடியூப் வாயிலாக 15,000 பேரும், ஏனைய இணையதளங்கள் வாயிலாக 50,000க்கும் மேற்பட்டோரும் பார்த்திருக்கின்றார்கள். ஆக உலகெங்கிலும் உள்ள நம் நகரத்தார் சமூகத்தையும் தாண்டி தமிழ் கூறும் நல்லுலகம் இந்த தேர்தல் நிகழ்வையும் முடிவுகளையும் பின்தொடர்ந்தார்கள் என்பதில் எங்களுக்கு மற்றற்ற மகிழ்ச்சி. காசி தேர்தல் எப்படி நடந்தது என்பது பற்றிய காணொலி ஆவண பதிவு இது. தலைவர் பதவிக்கு 3 பேர் போட்டியிட்டார்கள். இதில் ஒருவர் தேர்வு செய்யப்பட வேண்டும். செயலாளர் பதவிக்கு 4 பேர் போட்டியிட்டார்கள். இதிலும் ஒருவர் தேர்வு செய்யப்பட வேண்டும். பொருளாளர் பதவிக்கு 3 பேர் போட்டியிட்டார்கள். இதிலும் ஒருவர் தேர்வு செய்யப்பட வேண்டும். உதவி செயலாளருக்கு 12 பேர் போட்டியிட்டார்கள். இதில் 2 மட்டும் தேர்வு செய்யப்பட வேண்டும். துணைத் தலைவருக்கு 6 பேர் போட்டி. இதிலும் 2 தேர்வு செய்யப்பட வேண்டும். காலை 8 மணிக்கே இறை வணக்கத்துடன் தேர்தல் குறிப்பிட்டபடி துவங்கியது. மதியம் 1 மணிக்கு தேர்தல் நிறைவு பெற்றது. 2:30 மணிக்கு வாக்கு எண்ணிக்கை துவங்கியது. 6 மணிக்கு புதிய நிர்வாகிகள் பதவியேற்றார்கள். காலை விருந்து 2300 பேருக்கும், மதிய விருந்து 3000க்கும் மேற்பட்டோருக்கும் மிகச் சிறப்பாக வழங்கப்பட்டது. இந்த தேர்தல் திருவிழாவிற்காக செட்டிநாடே கூடியிருந்தது. 76 ஊர் நகரத்தார் பெருமக்களும் கலந்து கொண்டார்கள். நமோஸ்து நீலக்ரீவாய சகஸ்ராட்சாய மீடுசே அஹோம் திருஸ்தானோ சர்வஸ்யாம் தேவ சர்வஜகத்தே சர்வமேவ தேவானாம்னோதி சர்வம் அஸ்மியாய ஈஸ்வராய ஸ்வாமியே நமோ நமः மங்களப்பிரதாய நமோ நமः துணைத் தலைவரை கழித்து போன நாடுகள் வந்து தலைவர் வேட்பாளர்கள்
தெரிவித்துக் கொள்வதில் மற்றற்ற மகிழ்ச்சியும் பெருமையும் கொள்கிறோம். ஸ்ரீ காசி நாட்டுக்கோட்டை நகரச்சத்திர மேலாண்மை கழகத்தின் சார்பாக 2026-29 பருவத்தின் நிர்வாகிகள் தேர்வு இன்றைக்கு நகரத்தார் 76 ஊர் மத்தியில் ஒரு திருவிழாவாக நடைபெற்றது. இந்த திருவிழாவில் கைதட்டுங்க பிளீஸ். இந்த இனிய திருவிழாவில் கலந்து கொள்வதற்காக 76 ஊர்களில் இருந்தும் வருகை புரிந்திருக்கின்ற நகரத்தார் பெருமக்களையும் ஆட்சிமார்களையும் வருக வருக என மெத்த பணிவன்போடு வரவேற்று இந்த தேர்தல் வெகு விமர்சையாக இன்று காலை 8 மணி அளவில் ஆரம்பிக்கப்பட்டு 1 மணிக்கு நிறைவு பெறப்பட்டு 2:15 மணிக்கு எண்ணப்பட்டு இப்பொழுது அந்த தேர்தலுடைய வெற்றி அறிவிக்கப்பட இருக்கின்றது. இதற்காக முதலில் ஒத்துழைப்பு நல்கிய ஆற்றல் மிகு செயலாளர், அதாவது தேர்தலுடைய கன்வீனர், தேவகோட்டை தந்த நல்ல மனிதர் திரு கதிரேசன் அவர்களுக்கு நன்றிகள், வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள். அடுத்ததாக மிகச்சிறந்த பணிகளை ஆற்றிய நாச்சியாபுரத்தை சார்ந்த திரு கண்டப்பண்ணன் அவர்களுக்கு வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள். அதன் பிறகு இதற்கு உறுதுணையாக இருந்த எங்களுடைய பொருளாளர், 2 துணைத் தலைவர்கள், 2 துணை செயலாளர்கள் மற்றும் இந்த ஆலோசனைகளை வழங்கிய அருண் சுவாமிநாதன் அண்ணன் மற்றும் கண்ணப்பன் அண்ணன் அட்வொகேட் மற்றும் ஒரு 52 அந்த தேர்தல் குழுவிலே பணியாற்றிய பம்பரமாக பணியாற்றிய அத்துணை நல் உள்ளங்களுக்கும் நன்றி பாராட்டி இந்த தேர்தல் வெகு சிறப்பாக நடைபெற்று முதலில் இந்த தேர்தல் வெற்றி பெற்ற வேட்பாளர்களின் மொத்த வாக்கு பதிவு செய்யப்பட்டது. எத்தனை வாக்குகள் பெற்றார்கள் என்கின்ற விவரத்தை முதலில் சொல்லுகின்றோம். ஸ்ரீ காசி நாட்டுக்கோட்டை நகரச்சத்திர மேலாண்மை கழகத்தின் 2026-29 பருவத்திற்கான நிர்வாகிகள் தேர்தலில் உதவி செயலாளர் பதவிக்கு வாக்கு எண்ணிக்கை முடிவுகள். மொத்தம் பதிவு செய்யப்பட்ட வாக்குகள் 479, பதிவான வாக்குகள் 479, செல்லாத வாக்குகள் 6, நிகர வாக்குகள் 958. குளிபிரையை சார்ந்த திரு எஸ்பி பழனியப்பன் செட்டியார் அவர்கள் 182 வாக்குகள் பெற்று அவர்கள் உதவி செயலாளராக தேர்வு பெற்றிருக்கிறார்கள். திரு பழனியப்பன் அவர்களுக்கு வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள். அடுத்ததாக அண்ணா அப்படியே ஹானர் பண்ணிடுவோம். அண்ணா உதவி ராமநாதன் அண்ணா வாங்க ப்ளீஸ் கம். அந்தந்த திரு பழனியப்பன் அவர்களுக்கு உண்டான அந்த வெற்றி பெற்ற சர்டிபிகேட்டை செபூர் தந்த ஒரு அற்புதமான மனிதர், காசி நாட்டுக்கோட்டை நகரச்சத்திர மேலாண்மை கழகத்தின் துணை செயலாளராக இருந்து அரும்பெரும் பணிகளை ஆற்றிய செபூர் ராமநாதன் அவர்கள் பழனியப்பன் அவர்களுக்கு இப்பொழுது இந்த சர்டிபிகேட்டை வழங்குகிறார்கள். அடுத்ததாக உதவி செயலாளர் பதவிக்கு மற்றொரு உதவி செயலாளராக திரு கீழச்செவப்பட்டியை சார்ந்த திரு ஆர் பி அழகாபுரியை சார்ந்த திரு ஆர் கணேஷ் பாபு அவர்கள் 259 ஓட்டுகள் பெற்று வெற்றி பெற்றிருக்கிறார்கள். அவர்களுக்கு நம் அனைவரின் சார்பாக வாழ்த்துக்களையும் பாராட்டுதல்களையும் உரித்தாக்கிக் கொள்வதில் மகிழ்ச்சி அடைகிறோம். அவர்களுக்கு காசி பட்டை போர்த்தி அவர்களுக்கு உண்டான அந்த சர்டிபிகேட்டை வழங்குமாறு பேராசிரியர் அண்ணாமலை அண்ணன் அவர்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். பேராசிரியர் அண்ணாமலை அண்ணன் அவர்கள் இப்பருவத்தில் உதவி செயலாளராக இருந்து சிறப்பட ஆற்றியவர்கள், காரைக்குடியை சார்ந்தவர்கள். அடுத்ததாக பொருளாளர் பதவிக்கு மொத்த வாக்குகள் 479, பதிவான வாக்குகள் 479, செல்லாத வாக்குகள் 1, நிகர வாக்குகள் 478. இந்த தேர்தலில் பொருளாளர் பதவிக்கு குளிபிரையை சார்ந்த திரு சி.டி. அண்ணாமலை அண்ணன் அவர்கள் 268 வாக்குகள் பெற்று வெற்றி பெற்றிருக்கிறார்கள். அண்ணன் அவர்களுக்கு வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள். அவர்களுக்கு பொன்னாடையை போர்த்தி கௌரவிக்குமாறு ஆற்றல் மிகு பொருளாளர் திரு செந்தில்நாதன் அண்ணன் அவர்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அவர்களுக்கு உண்டான அந்த சர்டிபிகேட்டையும்
பொருளாளர் செந்தில்நாதன் அவர்கள் இப்பொழுது வழங்குகிறார்கள். ஸ்ரீ காசி நாட்டுக்கோட்டை நகரச்சத்திர மேலாண்மை கழகத்தின் செயலாளர் பதவிக்கு வாக்கு எண்ணிக்கை பெற்றவர்கள் விராச்சலையை சார்ந்த திரு எம் முத்துக்குமார் அண்ணன் அவர்கள் 229 வாக்குகள் பெற்று வெற்றி பெற்றிருக்கிறார்கள். திரு முத்துக்குமார் அண்ணன் அவர்களுக்கு வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள். அவர்களுக்கு இப்போதைய செயலாளர் தேவகோட்டையை சார்ந்த திரு கதிரேசன் அவர்கள் பொன்னாடை போற்றி மகிழ்விக்கிறார்கள். அவர்களுக்கு உண்டான அந்த சர்டிபிகேட்டும் உடனடியாக வழங்கப்படுகிறது. துணைத் தலைவர் பதவிக்கு திரு PLA சிதம்பரம் அவர்கள் வரையப்பட்டியை சார்ந்தவர்கள் 190 வாக்குகள் பெற்று திரு PLA சிதம்பரம் அவர்கள் 190 வாக்குகள் பெற்று துணைத் தலைவராக பொறுப்பேற்றிருக்கிறார்கள். அவர்களுக்கு பொன்னாடையையும் ஷீல்டையும் கொடுத்து வழங்குபவர்கள் வலையப்பட்டியை சார்ந்த திரு PLM முத்தையானன் அவர்கள் வழங்குகிறார்கள். அனைவரும் கரவொலி எழுப்பி ஆரவாரம் செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறோம். மற்றொரு துணைத் தலைவராக ஸ்ரீ காசி நாட்டுக்கோட்டை நகரச்சத்திர மேலாண்மை கழகத்திற்கு AS சோழப்பன் அவர்கள் ராயபுரத்தை சார்ந்தவர்கள் 315 வாக்குகள் பெற்று அவர்கள் வெற்றி பெற்றிருக்கிறார்கள். காசி சத்திர வரலாற்றிலேயே ஒரு வேட்பாளர் 315 வாக்குகளை பெற்ற ஒரே வேட்பாளர் சோழப்பன் அவர்கள் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். சோழப்பன் அவர்களுக்கு வாழ்த்துக்கள். அவர்களுக்கு பொன்னாடையை போற்றி கௌரவிக்குமாறு நச்சாந்தப்பட்டி இருந்த நல்ல முத்து திரு கிர்லோ வீரப்பண்ணன் அவர்கள் துணைத் தலைவர் பொன்னாடையை போர்த்தி நினைவு பரிசை அதாவது சர்டிபிகேட்டை வழங்குகிறார்கள். அடுத்ததாக நாம் ஆவலுடன் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கும் தலைவர் அறிவிப்பு. மொத்த வாக்குகள் 479, பதிவான வாக்குகள் 479. அதில் தேவகோட்டையை சார்ந்த AN சொக்கலிங்கம் செட்டியார் அவர்கள் 261 வாக்குகள் பெற்று வெற்றி பெற்றுள்ளார்கள். அவர்களுக்கு தற்போதைய தலைவர் திரு உலகம்பட்டி நாராயணன் அவர்கள் மரியாதை செய்து சான்றிதழை வழங்குவார்கள். கிட்டத்தட்ட 40 வருடம் கழித்து தேவகோட்டையை சேர்ந்த ஒருவர் தலைவராக நமது காட்சியத்திற்கு வருகிறார்கள். அனைவரும் மிகப்பெரிய கரவொலி செய்து இனி வரும் நமது சொத்துக்கள் அனைத்தையும் பாதுகாப்பதற்காக காசி விஸ்வநாதரால் நியமிக்கப்பட்ட AN சொக்கலிங்கம் செட்டியார் அவர்களை வாழ்த்துமாறு கேட்டுக்கொள்கிறோம். எல்லாருக்கும் எனது அன்பு கலந்த நன்றி. ஒரு பெரிய பொறுப்பை எங்கள் எல்லாரையும் நம்பி கொடுத்துருக்கீங்க. நிச்சயமாக உங்கள் நம்பிக்கை உங்களுக்கு ஒரு நல்ல பலனாக திருப்பி தர்றதுக்கு எங்களுடைய டீம் நிச்சயமாக ஒர்க் பண்ணோம். அதனால் தேங்க்ஸ் லாட். இது வந்து ஒரு எமோஷனல் மூமெண்ட்டு. அதனால் ரொம்ப விரிவாக பேசக்கூடிய நேரம் இல்லை. ஆனால் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக்கொள்கிறேன். இது நீ எங்கள் மேலேயும் எங்கள் டீம் மேலேயும் வச்சுருக்க நம்பிக்கை தான் இது. நிச்சயமாக அந்த நம்பிக்கை உங்கள் எல்லாருக்கும் ஒரு நல்ல நலனாகவும் பயனாகவும் வந்தடையும்னு உறுதி கூறுகிறேன். விஸ்வநாதருக்கும் நகரத்தார்களுக்கும் சேவை செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பை நீங்கள் எல்லாரும் எனக்கு அளித்ததுக்கு என்னுடைய அன்பு கலந்த நன்றி. இதில் என்னுடைய உழைப்போ இதுவோ ஒரே ஒரு சிறிய பகுதி தான். என்னோட சேர்ந்து ஒரு பெரிய 76 ஊர் நகரத்தார்கள் எல்லாமே சேர்ந்து மனசார விரும்பி நீங்கள் கொண்டு வந்திருக்கீங்க. அதுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி. மிக்க நன்றி. தேங்க்யூ. தேங்க்யூ. நன்றி தெரிவித்த 2023-26 பருவத்தின் ஆற்றல் மிகு தலைவர் தேவகோட்டை தந்த நல்ல மனிதர் திரு AN சொக்கலிங்கம் அவர்களுக்கு நாம் அனைவரும் கரவொலி மூலம் அவர்களுக்கு ஆரவாரம் செய்வோம்.
நாம் செய்கின்ற இந்த கரவொலி அடுத்த 3 ஆண்டுகளுக்கு அவர்களுக்கு உத்வேகத்தையும் ஆக்கத்தையும் ஊக்கத்தையும் கொடுக்க வேண்டும் என்று மனதார வாழ்த்துவோம். அடுத்ததாக துணைத் தலைவராக வெற்றி பெற்ற திரு சோலையப்பண்ணன் அவர்கள் ராயபுரத்தை சார்ந்தவர்கள், பெங்களூரிலே வசிக்கின்றார்கள். காசி சத்திர வரலாற்றிலேயே 315 ஓட்டுகள் பெற்ற ஒரே மனிதர் சோலையப்பண்ணன் அவர்கள். வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள். அண்ணன் அவர்கள் நம்மிடையே. அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். முதற்கண் என்னை இந்த பொறுப்பிற்கு ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று என்னுடைய நண்பரும் எங்கள் கர்நாடக நகரத்தார் சங்கத்தின் தலைவருமாகிய திரு வி வீரப்பன் அவர்கள்தான் என்னை முதலிலே இந்த பணி செய்ய தூண்டுகோலாக இருந்தார்கள். அவர்கள் ஆதரவுடனும் அனைத்து பொதுக்குழு உறுப்பினர்களுடைய ஆதரவுடனும் எனக்கு இந்த இமாலய வெற்றியை கொடுத்திருக்கின்றீர்கள். நீங்கள் அனைவரும் என்மேல் வைத்திருக்கும் நம்பிக்கைக்கு கண்டிப்பாக பாத்திரமாக இருந்து நமது காசி சத்திரத்தின் முன்னேற்றத்திற்கு நமது புதிய குழுவுடன் இணைந்து அனைத்து வேலைகளையும் செய்து மிகச் சிறப்பாக செய்வோம் என்பதை இந்த தருணத்திலே உறுதியாக கூறுகின்றேன். நமக்கு முன்னால் இருந்த 23, 26 பருவ நிர்வாகிகள் அனைவரும் மிக சிறப்பாக செயல்பட்டார்கள். திரு நாராயணன் அவர்கள் மிக அருமையாக செயல்பட்டார். அவர்கள் அந்த குழு அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியையும் பாராட்டுதல்களையும் தெரிவித்துக் கொண்டு எங்களுக்கு இந்த வாய்ப்பை கொடுத்த அனைத்து பொதுக்குழு உறுப்பினர்களுக்கும் எனது நண்பர்களுக்கும் எனது நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். அடுத்ததாக மற்றும் ஒரு துணைத் தலைவராக தேர்வு பெற்றிருக்கின்ற வலைப்பட்டியை சார்ந்த ஒரு உன்னதமான மனிதர். அண்ணே, நான் சொல்றேன் கேட்கிறேன்னு தப்பா நினைச்சுக்க வேண்டாம். ரொம்ப தூரம் சுத்தவே இல்லை என்ன, ஆனா ஜெயிச்சிருக்கீங்க. வாழ்த்துக்கள், பாராட்டுகள். அதாவது உணர்ந்து வாக்களித்திருக்கிறார்கள். அதற்காக அப்பா அம்மாவை சுத்தி பிள்ளையார் வர்ற மாதிரி டக்குன்னு சுத்தி வந்தாங்க. PLA சிதம்பரம் அவர்கள் இப்பொழுது நம்முடைய என்னை ஈன்றெடுத்த தாயே, எழிலார் மொழி தமிழே, ஆன்றோர் நாவில் ஆடி வரும் பொற்றுடரே, உன்னையும் இந்த நகரத்தார் சமூகத்தை முதலிலே வணங்கி இந்த நல்ல வாய்ப்பு கொடுத்த அத்துணை நகரத்தார் பெருமக்களுக்கும் முதல்ல என்னுடைய நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். என்னை பொறுத்தவரையிலே நான் இந்த நகரத்தார் இனத்தில் பிறந்ததே பெருமையாக கருதுகிறேன். ஏனென்றால் நம்ம 1 லட்சம் பேர் இருந்தால் கூட இன்னைக்கு நம்ம 10 லட்சம் பேருக்கு சமம். நம்ம நகரத்தாருங்கிறது சாதாரணம் இல்லை. அந்த அளவுக்கு இன்னைக்கு நகரத்தாருக்கு மதிப்பும் மரியாதையும் நம்ம இந்திய திருநாட்டில் இருக்கு. அதே சமயத்தில் அண்ணன் சொன்னாங்க, நான் எல்லா இடத்துலையும் போக முடியலன்னு. அதுக்கு ஒரு சில காரணம். லாஸ்ட் 3-4 மந்த்ஸ் முன்னாடி எனக்கு ஒரு ஸ்டென்ட் வச்சுது பார்த்து, அதனால என்னால் சென்னையெல்லாம் போக முடியல. இருந்தாலும் என்னை நம்பி ஓட்டு போட்டிருக்காங்க. நிச்சயமாக நீங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு இந்த காசி சத்திரத்தையும் காசி நகரத்தார் கம்யூனிட்டியும் நிச்சயமாக அண்ணன் சொக்கலிங்கண்ண, அண்ணன் நம்ம முத்துக்குமார்னு ஜாயின்ட் செக்ரட்டரி நிச்சயமாக இணைந்து வேலை பார்த்து இது வெற்றிகரமாக செய்வோம். அதோட அண்ணன் நேற்றுலேருந்து நாராயணன் சொல்லிட்டு இருக்காரு, இன்னும் 8 கோடி ரூபா பணம் கொடுக்கணும்னு. அதெல்லாம் சரி பண்ணி சிறப்பாக நிச்சயமாக அதை கொண்டு வந்துடுவோம். அது மட்டும் இல்லை, புதிதாக பண்ணக்கூடிய இதுவும் இந்த தமிழ்நாட்டில் ஏதாவது செய்யணும்னு நான் சொல்லிட்டு இருந்தேன். நான் தேர்தலில் கேட்குறப்ப திருக்கடையூரோ திருவண்ணாமலையோ காரைக்குடியில் அதையும் நிச்சயம் இந்த நம்ம நகரத்தார் பெருமக்கள்கிட்டே வாங்கி நான் கட்டிடுவேன். கட்டுறதுக்கு அத்தனை பேர் சேர்ந்து செஞ்சுருவோம். நிச்சயமாக பொதுக்குழு உறுப்பினர் அனைவருடைய எதையுமே பொதுக்குழு உறுப்பினர் உத்தரவு இல்லாமல் நான் எதுவும் செய்ய மாட்டோம். நிச்சயமாக சிறப்பாக செய்வேன் என்று கூறி இந்த நல்ல வாய்ப்பு தந்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. அற்புதமாக பேசிய திரு PLA நம்ம சிதம்பரம் அவர்களுக்கு வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள். அடுத்ததாக விராச்சலை தந்த நல்ல மனிதர், கடும் உழைப்பாளி, தேனியை போல சுற்றக்கூடிய ஒரு மனிதர், இன்றைக்கு செயலாளராக காசி சத்திரக்கு தேர்வு பெற்று நம்மிடையே ஒரு சில வார்த்தைகள். அன்பிற்கும் போற்றுதலுக்கும் உரிய நகரத்தார் பெருமக்களே, வருகை இருந்திருக்கக்கூடிய ஆட்சிமார்களே, எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த காசி சத்திரத்தினுடைய பணிகளை இணைத்து கொண்டு இந்த பருவத்தினுடைய பொதுக்குழு உறுப்பினராக தேர்வாகி எங்களையும் இன்றைய தினம் தேர்தலிலே தேர்ந்தெடுத்த பொதுக்குழு உறுப்பினர்களே,
பங்கு கொண்ட வேட்பாளர்களே மற்றும் இந்த நிகழ்வை சிறப்பாக நடத்திய நடப்பு நிர்வாகிகளே, திரு லேனா நாராயணன் அவர்கள் தலைமையில் உள்ள நிர்வாக குழுவினர், பொதுக்குழு உறுப்பினர்கள், செயற்குழு உறுப்பினர்கள் அனைவருக்கும் எனது நன்றியை தெரிவித்து, இந்த மாலை வேளையிலே மிக மகிழ்ச்சியான தருணத்திலே, இது ஒரு மிகப்பெரிய பொறுப்பு, செயலாளர் பதவி அல்ல, இது ஒரு பொறுப்பு. இந்த பொறுப்பிலே உங்களோடு சேர்ந்து பயணித்து நம் நகரத்தார் சமூகத்திற்கு நமது சத்திரத்தினுடைய அத்தனை சொத்துக்களையும் மீட்டு கொடுத்து, நான் எனது தேர்தல் பணிகளை விண்ணப்பத்திலே குறிப்பிட்டிருந்தது போல அனைத்து பொதுக்குழு உறுப்பினர்களையும் சுழற்சி முறையிலே அத்தனை சத்திரங்களுக்கும் அழைத்து சென்று அவர்களுடைய மேற்பார்வையில் நான் பணியாற்றுவேன் என்று உறுதி கூறி உங்களிடம் விடைபெறுகிறேன். எனக்கு வாய்ப்பளித்த அனைத்து பொதுக்குழு உறுப்பினர்களுக்கும், என்னோடு தேர்தலில் போட்டியிட்டு என்னோடு சக வேட்பாளராக பயணித்த அனைத்து வேட்பாளர்களுக்கும் நன்றி கூறி, அனைவரும் சேர்ந்து இந்த சத்திரத்தினுடைய வளர்ச்சிக்கு பாடுபடுவோம் என்று கூறி விடைபெற விரும்புகிறேன். மேலும் இந்த நிகழ்விலே தேர்தல் பணிக்குழு திரு கண்ணப்பண்ணன் அவர்கள் கன்வீனராக அமைக்கப்பட்டு அவருடைய அனுமதி திறமையோடும் வழக்கறிஞர் திரு அருண் சுவாமிநாதன் அவர்களுடைய முன்னெடுத்தலோடும் இந்த சத்திரத்திற்காக அவர்கள் செய்த பணிகளை நினைவு கூர்ந்து, நடப்பு தலைவர் அண்ணன் லேனா நாராயணன் அவர்கள் தற்காலிகமாக விட்டு செல்கிற பணிகளை நாங்கள் அவர்கள் காட்டிய வழியிலே தொடர்வோம் என்று உறுதி கூறி, கட்டப்பட்டுள்ள இந்த சத்திரம் மிக பிரமாண்டமானது. அதாவது இதுவரையில் வந்த நிர்வாகிகள் 12 சத்திரத்தையும் பார்த்துக்குவாங்க, அதுக்கான வாய்ப்பு மட்டும்தான் இருந்துச்சு. இப்போ அந்த 12 சத்திரத்தை பார்க்குறதும் ஒன்று தான், அந்த புதுசாக கட்டியிருக்க மிகப்பெரிய கட்டடத்தை பார்க்குறது ஒன்று தான். ஒரு டாஸ்க் சேலஞ்சை உருவாக்கி கொடுத்துருக்காங்க. அந்த கமிட்டிக்கு வாழ்த்துக்கள். சென்ற பொதுக்குழுவிலும் வருகிற பொதுக்குழுவிலும் நகரத்தார்கள் காட்டும் வழியிலே நான் வழி நடப்புவேன். நன்றி. ஒருபோதும் எந்த விதமான ஒரு நகரத்தார்களுக்கு ஒரு சின்ன குறையும் இல்லாமல் தரிசனம் உள்ளிட்ட அத்தனை காரியம் செய்வதே எனது செயலாளர் வேலை என்றும், நடப்பு தேர்வாயுள்ள புதிய நிர்வாகிகளுக்கு வாழ்த்து தெரிவித்து அவர்களுக்கு உற்ற துணையாக இருப்பேன் என்று உறுதி கூறுகிறேன். மாத்தூர் கோவிலிலே திறம்பட செயலாற்றிய பொருளாளராக தேர்வு பெற்றிருக்கின்ற திரு சேகர் என்ற அண்ணாமலை அண்ணன் அவர்கள் இப்பொழுது ஒரு சில வார்த்தைகள் நம்மிடையே. சேகர் அண்ணன். நல்ல பாசிங் பிரசிடென்ட் அண்ணன் நாராயணனுக்கு வாழ்த்துக்கள் மற்றும் நிர்வாக குழுவினருக்கு வாழ்த்துக்கள். எங்களோடு இணைந்து தேர்வாகி இருக்கிற அனைவருக்கும் முதல்கண் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு, எனக்கு வாக்களித்து வெற்றி பெறச் செய்த அனைத்து பொதுக்குழு உறுப்பினர்களையும் அனைத்து 76 ஊர் நகரத்தார்களையும் முதற்கண் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். முதல்ல நான் செய்ய வேண்டிய, அதுக்கப்புறம் எனக்காக உழைத்த ஐயா கன்றமாணிக்கம் தியாகி ஐயா, அண்ணா ஏஎல்எஸ் அழகப்பண்ண, நிறைய பேர், ராமநாதன், இன்னும் எங்கள் பங்காளிகள் நிறைய பேர் உழைச்சாங்க. ராமநாதன், ராஜேந்திரன், ஆர்மோண்ண, இவங்கெல்லாம் உழைச்சாங்க நிறைய. அதனால் தேனப்பண்ணா இருக்காங்க, நிறைய பேர் பாடுபட்டாங்க. அவங்களுக்காக முதல்ல நாச்சிய பண்ணேன், கன்றமாணிக்கம் நாச்சிய பண்ணேன், எல்லாம் நிறைய வேலை பார்த்தாங்க. முதற்கண் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்தது கணக்கு வெளிப்படைத்தன்மை. நிச்சயமாக மாத்தூர் கோயிலில் அண்ணன் எப்படி செந்திலனை விட்டுட்டு போனாங்களோ அதே மாதிரி நிச்சயமாக நல்லபடியாக செஞ்சு இந்த நிதி நிலைமையை இன்னும் ஒரு படி மேலாக்குவேன். நிச்சயமாக என்னால் முடிஞ்ச பணி, அதாவது முடிஞ்சதுன்னா மாத்தூர் கோயிலில் சின்ன பிரச்சனைன்னு சொன்னாங்க, பெரிய பிரச்சனையை 4 வருஷம் போராடி அந்த அறங்காவலர் பணியை வாங்கினோம். அதே மாதிரி நிச்சயமாக இங்கேயும் என் பேர் சொல்கிற அளவுக்கு ஒரு பணியை செஞ்சுட்டு தான் வருவேன். மிக்க நன்றி. இன்னொரு முறை நிறைய சொல்கிறேன், நிறைய பேசுகிறேன். நன்றி. தேங்க்யூ. நன்றி சேகரன் அவர்களே. அடுத்ததாக 2026-29 பருவத்திற்கு உதவி செயலாளராக தேர்வு பெற்றிருக்கின்ற பி அழகாபுரியை சார்ந்த திரு கணேஷ் பாபு அண்ணன் அவர்கள் நம்மிடையே. இங்கே கூடியிருக்கின்ற நமது நகரத்தார் பெருமக்களே, ஆட்சிமார்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, இந்த நிர்வாக குழுவை திறம்பட தேர்ந்தெடுத்த நமது பொதுக்குழுவினர் அனைவருக்கும் எங்களது பொதுக்குழுவின் சார்பாக இந்த நேரத்திலேயே நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். அதேபோல் இந்த நிர்வாக குழுவானது எங்களது தலைவர் சொகலிங்கன் தலைமையில் சிறப்பாக நடைபெற நாங்கள் அனைவரும் ஒத்துழைப்போம் என்று இந்த நேரத்தில் கூறிக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.
நன்றி திரு கணேஷ் பாபு அண்ணன் அவர்களே. 2023-26 பருவத்தின் மற்றொரு உதவி செயலாளராக தேர்வு பெற்றிருக்கின்ற குளிபிரியை சார்ந்த வளர்த்தி பழனியப்பண்ணன் அவர்கள் ஒரு அற்புதமான மனிதர், சிரிச்ச முகத்துக்கு சொந்தக்காரர். அவர் நம்முடைய ஒரு சில வார்த்தைகள். மாதாவின் கரமதனால் தண்டித்த செய்குமே மருகவே வந்து நிற்கும். மரக்களம் தாங்கிய காகம் பறந்தாலும் மீளவும் வந்து சேரும். காதமலர் மிகனே பல துறைகள் சென்றாலும் கரையேற வழியில்லையே. கந்தா கடம்பனை சொந்தமாக என்றனை கருணையுடன் ஆள வருவாய். சதமென்று உன்னை நான் நம்பினேன் அப்பனை சஞ்சலம் நிற்க வருவாய். சம்பந்தராய் வந்து வாதுகள் புரிந்துமே சமணரை தொலைத்தறியவா. பள்ளியோட முழு அருளோட எல்லாம் உங்களுடைய ஆசீர்வாதத்தால வந்திருக்கோம். உங்களுக்கு வேண்டிய சப்போர்ட்டை வேண்டிய மாதிரி சிறப்பாக செய்வோங்கிறது உறுதிமொழி கொடுக்குறோம் நாங்கள். தேங்க்ஸ்.